திமுகவோட சேர்ந்துட்டேன். இப்படி இருக்க பட்சத்துல இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வேற லெவல். நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். நான் பொய் சொல்லல, உண்மையை சொல்றேன். நாங்க ஆக்சுவலா வந்து ஒரு 1600 மகளிருக்கு மேல பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ சீமான் அண்ணன் இருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனையோ கட்சிக்காரங்க இருக்காங்க. ஏன் ஐயா எடப்பாடி அவர்கள் இருக்காங்க. நாங்க வரது தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து இடையூறு கொடுக்குற மாதிரி வண்டிக்கு பாஸ் வாங்கிருக்கீங்களா? ஆட்சியில இருக்கும் போது இல்லாத போதும் திமுக இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்ததாக வரலாறே கிடையாது. எத்தனை பேர் போறீங்க, நிர்வாகிகளோட டீடைல்ஸ் கொடுங்க. இது மாதிரி எல்லா கட்சியிலயும் மாநாடு நடக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. அரசாங்கம் முதலமைச்சருடைய பேச்சை கேட்டு செயல்படுதா? பண்ணி உள்ளார வச்சாங்க ஒரு நாள் ஃபுல்லா மாவட்ட செயலாளரோட சேர்ந்து. இப்ப நேத்து நடந்துச்சு இல்ல அவருக்கே தெரியாம அவங்க கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டுட்டு செயல்படுதா? முந்தா நாள் நாங்க அரெஸ்ட் ஆகி 6:30 மணிக்கு வெளியில வந்தோம். அதுக்கப்புறம் வந்திருக்கோம் அந்த மாநாட்டுக்கு. இல்ல என்றால் உண்மையிலேயே இவங்க வந்துட்டு விஜயை பிடிக்காமலோ இல்ல பிடிச்சோ இல்லை சட்டத்திற்கு புறம்பாகவோ அல்லது எப்படியோ அவரை ஏன் எதிர்க்கிறாங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. லொகேஷனை மாத்தி மாத்தி நாங்க வந்திருக்கோம். அன்யூனிஃபார்ம்ல வந்து எத்தனை பேர் போறீங்க, எங்க போறீங்க? மாநாட்டுக்கு வழியை சுத்தி விடுறது, ஆட்டோக்காரன்ல இருந்து வேன்கார வரைக்கும் போகக்கூடாது, மாநாட்டுக்கு சவாரி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தனியார் பேருந்து மற்றும் வேன் உரிமையாளர்களை மதுரை மக்களினுடைய தொழிலாளர்களினுடைய வயிற்றுல அடிச்சது தொழிலாளர்களுக்கு மாபெரும் வேதனை. காவல்துறை தாவேக நிகழ்ச்சிக்கு வண்டியை வாடகைக்கு கொடுக்க கூடாது என்று மிரட்டும் வேலையில் உளவுத்துறை ஈடுபட தொடங்கிட்டு. இது விஜய்க்கு நீங்க கொடுத்த வேதனை அல்ல, ஏழை தொழிலாளர்களுக்கு கொடுத்த வேதனை. செங்கல்பட்டு, திருவள்ளூர், தமிழ்நாடு